It's a kangaroo. Kangaroo. வணக்கம் குழந்தைகளா, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 தமிழ் புக்கில் வந்துட்டு நம்ம இன்றைக்கி பேஜ் நம்பர் 40லேருந்து பார்க்க போகிறோம். போன வீக்கில் வந்துட்டு 39 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். வாங்க பேஜ் நம்பர் 40ல் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விண்ணப்பம் தான் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிநீர் குழாயை பழுது நீக்க வேண்டி விண்ணப்பம். இப்போ நம்ம வந்துட்டு கிராமத்தில் இருந்தோம் அப்படின்னா குடிநீர் குழாயில் வந்து தண்ணி வரும் இல்லையா, அந்த தண்ணி வந்து வராமல் இருக்குது, வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடிநீர் குழாயை பழுது நீக்க வேண்டி விண்ணப்பம் வந்துட்டு எழுதுகிறாங்க. அது யார் எழுதுகிறாங்க அப்படின்னா அனுப்புனர். நம்ம எழுதுகிறவங்க, நம்ம யார்கிட்ட அனுப்ப போகிறோமோ அவங்க தான், நம்ம தான் அனுப்புனர். இப்போ வந்து ஆவணா இளம்பருதி பாருங்கள், தபால் பெட்டி வந்து ஆறுமுகம், எண் 24 கிழக்கு தெரு, மாமண்டூர், சின்ன சேலம் ஒன்றியம். இவங்க தான் எழுதுகிறாங்க. பெறுநர் யாருக்கு வந்து இது அனுப்ப போகிறாங்கன்னா ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற அலுவலகம், மாமண்டூர், சின்ன சேலம் ஒன்றியம். ஓகே. பொருள் என்ன? பழுதடைந்த குடிநீர் குழாயை சரி செய்து தரக்கோருதல் சார்ந்தது. ஐயா வணக்கம், எங்கள் தெருவில் உள்ள குடிநீர் குழாய் உடைந்து பழுதாகி உள்ளதால் கடந்த 2 நாட்களாக தெருவில் குடிநீர் வீணாகி கொண்டிருக்கிறது. மேலும் தண்ணீர் இன்றி எங்கள் தெருவில் வசிப்போர் துன்பப்படுகின்றனர். எனவே பழுதடைந்துள்ள குடிநீர் குழாயை சரி செய்து தர வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இப்போ வந்து இடம் எங்கே? மாமண்டூர் டேட் போட்டுருங்க. இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள இளம்பருதின்றவங்க குடிநீர் குழாயை பழுது நீக்க வேண்டி விண்ணப்பம் எழுதுகிறாங்க. ரொம்ப ஈஸி. இதை வந்து மக்கப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மளோட பேர் போட்டு அட்ரஸ் போட்டு அதை நம்ம யாருக்கு அனுப்ப போகிறோன்றதை போட்டுருங்க. குழந்தைங்களுக்கு இது மாதிரி சொல்லிக் கொடுங்க. இதில் உள்ளதே எழுதணுங்கிறது அவசியம் கிடையாது. நம்ம பேர் போட்டுக்கலாம், அட்ரஸ் போட்டுக்கலாம். அதை நம்ம யாருக்கு நம்ம அனுப்ப போகிறோம், அவங்களோட ஊராட்சி மன்ற தலைவருக்கு, அவங்க எங்கே இருப்பாங்க, ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் எந்த ஊர் ஒன்றியம் போட்டுருங்க. அவ்வளோதான். அந்த தெருவில் வந்துட்டு தண்ணி வந்து வேஸ்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால 2 நாட்களாக தண்ணி வரல. அதனால தான் நம்ம இந்த விண்ணப்பம். உடனே இந்த விண்ணப்பத்தை பார்த்தோன்னே பசங்க வந்து பயந்துடுவாங்க. இது ஃபுல்லாக படிக்கணுமா, ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு நினச்சிடுவாங்க. அப்படி நினைக்க வைக்கக்கூடாது. அனுப்புனர் நம்மளோட தான். பெறுநர் வந்து நம்ம யாருக்கு அனுப்ப போகிறோமோ அது, அதில் என்ன பொருள், அதில் என்ன நம்ம மேட்ரு சொல்ல போகிறோமோ அதுதான். அடுத்து இதை வந்துட்டு இதை மக்கப் பண்ண வைக்காமல் நீங்களாக சொல்லி கொடுங்க. என்ன வந்துட்டு இப்போ தண்ணி வந்துட்டு வரல, இப்போ 2 நாளாக தண்ணி வரல, அது ஏன் வரல, தண்ணி இல்லாமல் எல்லோரும் எப்படி வந்து கஷ்டப்படுறாங்க, அவ்வளோதான். அதை வந்து சென்டென்ஸாக எழுதிடணும். அவ்வளோதான். நன்றி சொல்லிவிட்டு இப்படிக்கு நம்ம எழுதுகிறவங்களோட பேர் கொடுத்துடணும். அவ்வளோதான். இவ்வளோ ஈஸியான விண்ணப்பத்தை வந்துட்டு ஃபுல்லாக கரெக்டாக எழுதி பார்த்து, இப்போ வந்து படிக்க முடியாதவங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அனுப்புனர் எழுத சொல்லுங்கள், அதுக்கப்புறம் பெறுநர் எழுத சொல்லுங்கள், அதுக்கப்புறம் பொருள். மொத்தமாக நீங்கள் படிச்சுட்டு எழுத சொல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டாக படிச்சு எழுதுனா ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக படிச்சிடலாம். எக்ஸாமில் விண்ணப்பமும் கரெக்டாக எழுதிடலாம். வாங்க நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாமா? பேஜ் நம்பர் 40 வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிட்டு. இப்போ 41 போகலாம். 41ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்கள், பத்தியை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. ஓகே. இந்த பேராகிராஃப் வந்துட்டு ஃபஸ்ட் நல்லா படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க படிக்கலாமா? சிங்கப்பூரில் உலக சதுரங்க வாகையர் உலக செஸ் சாம்பியன்ஷிப், செஸ் காம்படிஷன்னா உங்களுக்கு என்னவே தெரியும். அதுதான் பாருங்கள், சிங்கப்பூரில் நடக்குதான். 2024 தொடர் நடைபெற்றதான். இத்தொடரில் இந்திய அணியில் இடம்பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த குகேஷ் வெற்றி பெற்றார். இது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். மேலும் இளம் வயதில் உலக சதுரங்க வாகையர் பட்டத்தை வென்ற வீரர் என்ற சாதனையையும் படைத்துள்ளார். குகேஷ் இச்சாதனையை 18 வயதில் படைத்தார். இவர் பள்ளி வயது முதலே சதுரங்கம் விளையாடி வருகிறார். இப்பட்டத்தை பெற்ற முதல் இந்தியர் திரு விஸ்வநாதன் ஆனந்த் ஆவார். இது வந்துட்டு முதல் இந்தியர் யார்? இதில் திரு விஸ்வநாதன் ஆனந்த். இதுவும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். குழந்தைங்களுக்கு தெரியலை அப்படின்னா சொல்லிக் கொடுங்க. அதற்கு அடுத்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு குகேஷ் இப்பட்டத்தை பெற்றார். தனியாத ஆர்வத்தாலும் முறையான பயிற்சியாலும் கடின உழைப்பாலும் இவ்வெற்றியை பெற்றதாக குகேஷ் குறிப்பிடுகிறார். குகேஷ்ங்கிறவங்க யார், அவங்க வந்துட்டு எந்த இயரில் வந்துட்டு இந்த பட்டத்தை அவங்க வாங்கினாங்க அப்படின்றதே இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. அழகாக தெளிவாக படித்து பார்த்துட்டு அவங்க இப்போ வந்துட்டு 1 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி நம்ம டிக் பண்ணலான்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், குகேஷ் வாகையர் பட்டம் பெற்ற விளையாட்டின் பெயர் என்ன? என்ன கேட்டாங்க? சதுரங்கம், கால்பந்து, மட்டைப்பந்து, கபடி. இந்த பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்க? சதுரங்கம். சதுரங்க விளையாட்டை பற்றி தானே இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ வந்துட்டு சதுரங்கம் இஸ் கரெக்ட் ஆன்சர். இவங்க இந்த ஃபுல்லாக பேராவை வந்து படித்து பார்த்தாங்க அப்படின்னா இதில் உள்ள ஆப்ஷனை கரெக்டாக டிக் பண்ணிடலாம். சதுரங்கம் டிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் பாருங்கள், குகேஷ் படைத்த சாதனை என்ன? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க.
இளம் வயதில் உலக சதுரங்க வாகையர் பட்டம் வென்றது. இது நம்ம வந்துட்டு இங்கே படித்தோம் இல்லையா, இளம் வயதில் உலக சதுரங்க வாகையர் பட்டத்தை வென்ற வீரர். இந்த மாதிரி கரெக்டான ஆன்சர் வந்துட்டு பேராகிராஃபில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிக் பண்ண சொல்லுங்கள். மற்ற எதுவுமே அங்கே இருக்காது. ஓகேங்களா? அவங்க தேர்ட் ஒன் போயிடலாமா? உலக சதுரங்க வாகையர் பட்டம் வென்ற முதல் இந்தியர். முதல் இந்தியர் யார்? நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, திரு விஸ்வநாதன் ஆனந்த் தான் முதல் இந்தியர். இந்த பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் யார்? விஸ்வநாதன் ஆனந்த். ஓகேவா? புரிஞ்சுதா? உலக சதுரங்க வாகையர் பட்டம் வென்ற முதல் இந்தியர் விஸ்வநாதன் ஆனந்த். டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபோர்த் ஒன் பாருங்கள். சதுரங்க வீரர் குகேஷை பாராட்டி ஒரு தொடர் எழுதுக. ஓகே, அவங்கள பாராட்டி நம்ம ஒரு சென்டென்ஸ் எழுத போகிறோம். உலக கோப்பை சதுரங்க போட்டியில் முதலிடத்தை பிடித்தது, மேன்மேலும் சாதனைகள் படைக்கும் வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் எழுதுறது தான் இது. குகேஷ் வந்து இவ்வளோ சாதனை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள பற்றி ஒரு 2 லைன்லேயோ இல்லைனா ஒரு லைன்லேயோ நம்ம எழுதிட்டோன்னா, இது நம்ம இந்த பேராகிராஃப் வச்சுட்டு நம்ம படிச்சிட்டோம்னாவே இதை வச்சு நம்மளே எழுதிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்துட்டு பேஜ் நம்பர் 41 வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து 42 பார்க்கலாம். 42ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கடல்ங்கிற ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்பவே ஈஸியான பாடல் தான், படிக்கவும் அவ்வளோ ஈஸியாக இருக்கும். பாடி பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். எல்லை அறியாய் பெருங்கடலே, நீதான் இரவும் உறங்காயோ கடலே, அல்லும் பகலும் அலைக்கடலே, உனக்கு அலுப்பும் இல்லையோ கருங்கடலே. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடலில் நம்ம கடல் போய் பார்த்துருப்போம். அலைகள் எப்படி அலைகள் வந்துக்கிட்டே இருக்கும், அதுக்கு வந்து அலுப்பே இருக்காது. ஓகேவா? அதை தான் கருங்கடலேன்னு சொல்கிறாங்க. அல்லும் பகலும்னா காலையும் நைட்டும் அந்த அலைகள் வந்துகிட்டே தான் இருக்கும், அதுக்கு தூக்கமே இல்லை. சரியா? அதுதான் உறங்காயோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. செகண்ட் பாருங்கள். பொங்கு திரைகளோ கடலே, அவை புறவி நிறைதாமோ கடலே, எங்கும் உன்னதொலியோ கடலே, அன்றி இடியின் முழக்கமோ கடலே. இப்போ கடல் அலைகளை பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது பொங்கி வர மாதிரி இருக்கும். செகண்ட் பாருங்க, பொங்கி வர மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. அதை பார்த்தோனையுமே அந்த வந்து சவுண்டு வந்துட்டு செம்மையாக இருக்கும். அந்த சவுண்டு நீங்கள் போய் கிட்ட நின்று பார்த்தீங்கன்னா தெரியும், சவுண்டும் செம்மையாக இருக்கும். அந்த அலைகள் வரும்போது பொங்கி வர மாதிரி இருக்கும், நம்மளுக்கே பயமாக இருக்கும். அது மாதிரி இருக்கும். இப்போ வாங்க தேர்டு ஒன் பார்க்கலாம். மலையை வயிற்றடக்கம் கடலே, எண்ணில் மகர மீனுலகம் கடலே, விளைகோல் முத்தளிக்கும் கடலே, சிப்பி விளையாட உதவும் கடலே. தேர்டு பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மகரம் அப்படின்னா வந்து மீன் அர்த்தம். மீன்லாம் வந்து நிறைய விளையாடும் கடலில். சரிங்களா? மீன் நிறையா இருக்கும், முத்துக்கள் நிறையா இருக்கும், சிப்பி நிறையா இருக்கும். அதெல்லாம் வந்து விளையாடுறதுக்கு அவங்களுக்கெல்லாம் உதவியாக இருக்கும் கடலேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபோர்த் ஒன் பாருங்கள். மலைக்கு மூலமும் நீ கடலே, அதை வாங்கி வைப்பதும் நீ கடலே, வலுத்து மகிமையெல்லாம் கடலே, எவர் மதித்து முடிக்க வளர் கடலே. இந்த பாடல் எழுதினவங்க யார்? கவிமணி தேசிய விநாயகனார். பார்த்தீங்களா? இந்த பாடல் வந்து எவ்வளோ அழகான பாடலாக இருக்குது. நம்ம வந்துட்டு இப்போ கடலுக்கு வந்துட்டு நீங்கள் எல்லாருமே போயிருப்போம் தான். போயிட்டு நீங்கள் அந்த சவுண்டெலாம் நீங்கள் வந்து நல்லா காதில் கேட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்கும். அந்த கடல் அலை பொங்கி வர்றதை பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த கருங்கடலைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த தண்ணீரை நம்ம தூரத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படி தான் நம்மளுக்கு தெரியும். கருங்கடல் அழகாக பொங்கி வர்றது. அப்புறம் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சவுண்டு பார்த்தீங்களா, அது செம்மையாக இருக்கும். அதே மாதிரி மீன்கள்லாம் நம்ம வந்துட்டு விளையாடும் இல்லையா, உள்றக்க, அதை தான் சொல்லி. இந்த அழகான பாடலோட பொருள் பார்க்கலாம் வாங்க. ஆழி அப்படின்னா கடலை குறிக்கும் வேறு பெயர்கள். ஆழி, விரிநீர், சாகரம், பெருநீர், புணரி, முன்னீர், பௌவம், சமுத்திரம். இதெல்லாம் வந்துட்டு கடலை குறிக்கும் வேறு பெயர்கள். வாங்க இந்த சொல்லோட பொருளாக நம்ம பார்த்துடலாம். அலுப்பு அப்படின்னா களைப்பு, மகரம்னா மீன், மகிமைனா பெருமை, புறவினா குதிரை, திரைகள்னா அலைகள். இது எல்லாமே அந்த சொல்லோட பொருள்கள். இது எல்லாமே டெஸ்ட்டில் கேட்பாங்க, அழகாக படித்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு ஓரலாக இந்த பாடல் பார்த்துட்டு பொருள் சொன்னோம் இல்லையா, இப்போ ஃபுல்லாக இந்த பாடலோட பொருள் கொடுத்துருக்காங்க. எல்லையின்றி பறந்து விரிந்திருக்கும் பெருங்கடலே, நீ இரவும் பகலும் உறங்காது எப்போதும் அலைகளை வீசி ஒலித்து கொண்டே இருக்கிறாய், உனக்கு ஓய்வு என்பதே இல்லை, பொங்கி வருகின்ற உன் அலைகள் பார்ப்பதற்கு குதிரைகள் அணிவகுத்து வருவதை போல் காட்சியளிக்கின்றன, எங்கும் ஒலிக்கின்ற உன் ஒளி அலையோசையால் எழுந்ததா அல்லது இடியோசையால் எழுந்ததா என்று
எங்களுக்கு ஐயம் எழுகிறது. உன்னுள் உயர்ந்த மலையும் அடங்கி கிடக்கிறது. எண்ணில்லாத மீன் வளங்களையும் விலை மதிப்பு மிக்க முத்துக்களையும் கொண்டுள்ள நீ சிப்பிகள் விளையாடுவதற்கும் உதவுகிறாய். இப்பூமியில் மழை பெய்வதற்கு காரணமாகவும் இருக்கிறாய். அந்த மழை நீரை சேமித்து வைக்கும் பெரிய கலனாகவும் விளங்குகிறாய். ஆகவே உன் பெருமைகளை எல்லாம் எடுத்துரைக்க வல்லவர்கள் இங்கு எவரும் இலர். கடலோட பெருமைகளை எடுத்து சொல்ல ஃபுல்லாக நம்ம எடுத்து சொல்லணும்னா யாராலையுமே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கடலால் தான் நம்மளுக்கு மழை வருது. அந்த மழை வந்துட்டு இப்போ மழை தண்ணி எல்லோரும் எங்கே போய் சேர்றாங்க? கடலில் தான் போய் சேர்றாங்க. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. எவ்வளோ அழகாக தெளிவாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? படிச்சிட்டோம் அப்படின்னா எதுவுமே கடினமே கிடையாது. ஆசிரியர் குறிப்பு இது கூட கொஸ்டினில் கேட்கலாம் பாருங்கள். இந்த பாடலை பாடினவங்க யாருன்னு பார்த்தோம், கவிமணி தேசிக விநாயகனார் பார்த்தோம். அவர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேரூரில் பிறந்தவர். இவர் இனிமையும் எளிமையும் மிக்க பாடல்களை எழுதியமையால் கவிமணி என்று போற்றப்படுகிறார். கவிமணி என்று எதனால் போற்றப்படுகிறார்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இனிமையும் எளிமையும் மிக்க பாடல்களை எழுதியமையால். ஓகேவா? நம் பாடப்பகுதியில் உள்ள பாடல் குழந்தை பாடல்கள் என்னும் தலைப்பில் முதல் பாடலாக அமைந்துள்ளது. ஓகேவா? இந்த லெசன்ஸை வந்துட்டு குழந்தைங்கள அழகாக படிக்க சொல்லுங்கள். அதுதான் சொல்லியிருக்காங்க. அவங்களே வந்துட்டு இப்போ இதை படிக்க சொல்லிட்டு ஓனாக வந்துட்டு எழுத சொல்லுங்கள். இந்த கடல் பாடலை படிச்சுட்டு அவங்களா ஓனாக என்ன தோணுதோ அதை எழுதட்டும். இப்போ பேஜ் நம்பர் 43 வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 44ல் வந்து 1 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா? பெருமை கூட்டல் கடல் என்பதை சேர்த்து எழுதுக. பெருங்கடல். பெருமை ப்ளஸ் கடல் வந்துட்டு எப்படி சேர்த்தல்னா பெருங்கடல். செகண்ட் ஒன் இஸ் கரெக்ட் ஆன்சர். அப்போ பாருங்கள், செகண்ட் ஒன் கருங்கடலை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கருமை ப்ளஸ் கடலே. ஓகே. தேர்ட் ஒன் திரை என்ற சொல்லின் பொருள் அலை. திரைனா அலை, நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். மழை நீரை சேமித்து வைக்கும் பெரிய கலனாக இருப்பது எது? கடல். எவ்வளோ மழை தண்ணியாக இருந்தாலும் கடலில் தான் போய் சேரும். அதுதான் சொல்கிறாங்க. பாருங்கள், இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது எதுகை. செகண்ட் லெட்டர் சேமாக வந்தால் தான் நம்ம அதை வந்து எதுகைன்னு சொல்கிறோம். பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு அவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க, எல்லை அல்லும். இதில் வந்துட்டு செகண்ட் லெட்டர் இல் சேமாக வந்திருக்கா, இதுதான் வந்து எதுகை. இதே மாதிரி நம்ம இந்த பாடல்லேருந்து நம்ம வந்துட்டு எடுத்து எழுத போகிறோம். அதுதான் வந்துட்டு எதுகை லெட்டர். பொங்கு எங்கும். இங்கே பாருங்கள், இதில் செகண்ட் லெட்டர், இதுலேயும் செகண்ட் லெட்டர் சேமாக வந்திருக்கா, அதுதான் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் எழுதியிருக்கோம். மலையை விலைகொள். இந்த பாருங்கள் இருக்குது செகண்ட் லெட்டர் சேமாக வந்திருக்கு. அப்போ வந்துட்டு எதுகை. கடலே கடலே செகண்ட் லெட்டர். திரைகளோ செகண்ட் லெட்டர். ஓகேவா? இதுதான் வந்துட்டு செகண்ட் லெட்டர் சேமாக வந்துச்சுன்னா இது வந்துட்டு நம்ம எதுகைன்னு சொல்கிறோம். அதே போல் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. ஃபஸ்ட் லெட்டர் வந்து எதில் சேமாக இருக்கும் அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு மோனைன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட் லெட்டர் எங்கே சேமாக வந்திருக்கு நம்மளுக்கு? என்ன எழுதியிருக்காங்க? மலையை மகர. எங்கே படித்தோம்? நல்லா லைன்ஸை வந்து படித்து பாருங்கள். இந்த பாருங்கள், ஃபஸ்ட் லெட்ரு மலையை மகர. ஃபஸ்ட் லெட்டர் சேமாக வந்தால் என்ன சொன்னோம்? மோனை எடுத்து எழுதிடலாம். அதே மாதிரி விளைகொள் விளையார். மலைக்கு மதித்து. கடலே கடலே. ஃபஸ்ட் லெட்டர் சேமாக வந்தது எல்லாமே மோனைன்னு சொல்கிறோம். ஓகேவா? இதில் உள்ள கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே ஈஸியானதான். இந்த பாடலில் அந்த பொருள்லாம் நீங்கள் வந்துட்டு அப்சர்வ் பண்ணிட்டாலே நீங்கள் ஓனாக எழுதிடலாம். அவ்வளோதான். பாருங்கள், 44 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம இது வரைக்கும் வந்துட்டு பேஜ் நம்பர் 44 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் லெசன் வந்துட்டு பார்க்கலாம் அப்புறமாக்கி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு கமெண்ட்ஸில் எதனா டவுட்லாம் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.